ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மறுபடியுமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்ற பகுதியில் மறுபடியுமாய் உங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதிலும் அவருடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவதிலும் கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காக கொடான கொடி சோத்திரம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பிலே இந்த பகுதியிலே தேவன் கிரியை செய்து கொண்டு வருகிற நாட்களுக்காய் கொடான கொடி சோத்திரம். அநேகருடைய இருதயங்களுக்குள்ளே இந்த வார்த்தைகள் கிரியை செய்கிறதையும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை எடுக்கிறதையும் கர்த்தருடைய நாமத்தை அறிகிற அறிவினால் அவர்கள் நிரப்பப்படுகிறதையும் அவருடைய வல்லமை புறப்படுவதற்கு ஏதுவான நாட்களுக்குள் நாம் பிரவேசிக்கிறதையும் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நம்முடைய மனக்கண்களை பிரகாசிக்கும்படி செய்யத்தக்கதாக இந்த நாளை அவர் நினைவு கூர்ந்ததுக்காய் கொடான கொடி சோத்திரம். ஒரு வார்த்தையை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 78 அதிகாரத்திலே 35 பார்ப்போம். தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். ஆமென். இந்த வார்த்தையின்படி நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் தங்கள் கன்மலை என்றும், அதாவது கன்மலையாகிய கிறிஸ்து என்றும், கன்மலை நித்திய கன்மலையாய் இருக்கிற யெகோவா என்றும், உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற வானங்களிலும் பூமியும் மேலான ஒரு நாமத்தை உடைய உன்னதமானவர் என்ற நாமத்தை உடையவர் தங்களுடைய மீட்பர், அவராலே தான் நாம் மீட்கப்பட முடியும் என்ற ஒரு உணர்வை உணர்ந்தவர்களாய் அதை நினைவு கூர்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நினைவு கூறுதல் அப்படின்ற ஒரு வார்த்தை எதன் அடிப்படையில் வருகிறது என்றால், எந்த இடத்துல கிரியை செய்யும் என்றால், ஒரு நல்ல நிலையில தேவன் நம்மை வைத்திருக்கும் பொழுது, அவருடைய கிருபை நம்மை மறைத்து கொண்டிருக்கும் பொழுது, நாம் எப்பொழுதுமே அவர் கிருபையை பற்றி யோசிப்பது அல்ல, அதற்காக நம்ம நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய், அதற்காக நம்ம அதாவது கிரியை செய்கிற பிள்ளைகளாய் இருக்க மாட்டோம். எப்பொழுதுமே அந்த இடத்துல நம்ம எப்படி யோசிப்போம்னா, நம்மை பற்றியும் நம்முடைய செய்கைகளால் தான் இந்த காரியங்கள் நடைபெற்றது என்று நம்மையே நம்ம மார்த்தட்டி கொண்டு நிற்போம். அது என்ன அடையாளம்னா, அதாவது அவருடைய கிருபையினால நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றதை காட்டிலும், நான் ஜெபித்ததனால தான் இந்த கிரியைகள் மாறுச்சு, நான் முழங்கால் முடக்கனாதான் இந்த காரியங்கள் செயல்படுது என்று நம்முடைய செய்கைகளை வைத்து தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தை நம்ம கணக்கிடுவோம். ஆனால் நமக்கு தெரியாது அது தேவனுடைய கிருபையினால நமக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்று. அப்ப தேவன் தன்னுடைய கிருபையை நம்ம விட்டு விலக்கி அவருடைய மகிமையை நம்ம விட்டு எடுத்து அந்த வனாந்திரத்தின் தன்மையிலே நம்மை நடத்தும் பொழுது நமக்கு அதுவரை கிருபை மூடியிருந்து மகிமை மூடியிருந்த காலங்களிலே நமக்கு எதையெல்லாம் சுலபமாக, அதாவது நம்ம கஷ்டப்படாம, நம்ம எந்த ஒரு பிரயாசமும் எடுக்காம நமக்கு சுலபமாய் கிடைத்த அத்தனை காரியங்களும், அந்த கிருபையும் மகத்துவமும் மகிமையும் நம்மை விட்டு எடுக்கப்படும் பொழுது நமக்கு எப்படி இருக்குன்னா, அதை நினைத்தாலும் கிடைக்கக்கூடாத, முழங்கால் படியிட்டாலும் பண்ண முடியாத, செபித்தாலும் வாய்களிலிருந்து வார்த்தை புறப்படாதபடி ஒரு கட்டு சிந்தையில் ஏற்பட்டிருப்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அப்பதான் என்ன நடக்கும்னா, தேவனுடைய கிருபைக்கும் தேவன் இல்லாத இருக்கிற தன்மைக்கும் உள்ள வித்தியாசங்களை ஜனங்கள் உணர்ந்து கொள்ள தொடங்குவாங்க. அப்ப உணர தொடங்கும் பொழுது என்ன உணர்வு வரும்? அந்த உணர்வு, இவரே என் மீட்பர், இவரை அல்லாமல் எனக்கு மெய்யான விடுதலை கிடையாது, இவரே என் கன்மலை, இவர் மேல் நான் அஸ்திபாரம் இடாதபடி, என் அஸ்திபாரம் இவர் மேல் போடப்படாதபடி எனக்கான மாளிகை எழும்பாது என்பதை நாம் தெளிவாக கர்த்தர் தாமே நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த உணர்வு வருது பார்த்தீங்களா? அந்த உணர்வை, அந்த நினைவு கூறுதலை, இந்த நினைவை மீட்டெடுப்பது தான் மிகவும் பயங்கரமான ஒரு காரியம். ஏன்னா அந்த நினைவு வர தொடங்கும் பொழுது, அதாவது உலகத்துல கூட சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இருக்கும் போது தெரியும் இவங்க இருந்திருந்தாங்கன்னா, அது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே ஒரு கொள்ளுகிற உணர்வாய் மாறும், ஒரு புலம்பலின் வெளிப்பாடாய் இது மாற தொடங்கும். ஐயோ, தேவன் நம்ம கூட இருந்த போது தேவனுடைய தன்மைகள் இப்படி இருந்ததே, நம்ம இதை மறுதளித்தோமே, எப்படி இருந்தோம், பழைய நினைவுகளையே நினைவு கூர்ந்திருக்கிற காரியம். இந்த வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே தங்களுடைய பாஸ்டன்ஸ், பழைய காரியங்களை நாங்கள் என்னெல்லாம் செய்தோம் என்பதை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கரண்ட் வாழ்க்கை, அதுக்கப்புறம் வரப்போகிற வாழ்க்கை குறித்து அது முடிவு உண்டாக்கப்பட்டுச்சு. இனி அவங்க ஒரு மரணத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
தனக்கு இனி வரப்போற வாழ்க்கையை குறித்து அவர்கள் யோசிக்க மாட்டாங்க. அவங்களுடைய நினைவுகள் முழுவதும் தன்னுடைய பழைய வாழ்க்கையிலேயே சுற்றி கொண்டு இருக்கும். நாங்கள் அப்படி இருந்தபோது அப்படி இருந்தோம், அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தோம், இப்படிப்பட்ட காரியங்கள் என்று பழைய நினைவு கூறுதலுக்குள்ளேயே அவர்கள் காரியங்கள் போய்கொண்டே இருக்கும். இது எப்படின்னா ஒரு விதமான எண்டுன்னு சொல்ல முடியும். ஏன்னா எப்பொழுதுமே தேவன் நம்ம கிட்ட வாசமா இருந்தா அவர் பழைய நினைவுகளால் நம்மை நிரப்ப மாட்டார். அனுதினமும் புதிய மன்னா, அனுதினமும் புதிய அப்பம், அனுதினமும் புதிய நினைவுகள், அனுதினமும் புதிய யோசனைகள், அனுதினமும் நடக்க போகிற காரியத்தின் வெளிப்பாடுகள் தான் புதுசா போய்கொண்டே இருக்கும். ஆனால் தான் அவருடைய உடன்படிக்கை, அவருடைய தன்மையெல்லாம் புதிய காரியமாக இருக்கும். பழைய துருத்தியோடு அவர் இணைக்கிற ஒரு தன்மை இருக்கவே இருக்காது. எப்பொழுது அவர் அதுக்கு எண்டு கார்டு போட்டாரோ, இதுக்கு மேல புதிய காரியம் வராதுன்னு போட்டாரோ, அப்போ அந்த ஆத்துமாவோ அந்த நினைவுகளோ பழைய நினைவுகளுக்குள்ளேயே சுத்தி கொண்டு இருக்கும். பழைய நினைவுகள், பழைய காரியங்கள், பழைய தன்மைகள். நான் இப்படி இருந்த போது இப்படி ஆனேன், நான் இப்படி ஜெபிச்சேன், ஒரு காலத்துல இப்படியெல்லாம் நான் அற்புதம் செஞ்சேன், ஒரு காலத்துல இப்படியெல்லாம் நான் அடையாளங்களை தேவன் என் மூலமா செய்தார் என்று பழைய காரியங்களையே நினைவு கூறுகிற ஒரு தன்மையிலேயே கிரியை செய்து கொண்டு இருக்கும். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு புதிய பாதைக்கான வழி அடைக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அது ஒரு நாளும் ஒருவேளை நீங்க மன்றாடி தேவ சமூகத்துல கேட்கும்போது அந்த புதிய பாதை, ஏன்னா புதிய பாதை ஒன்று அடைக்கப்படும் பொழுதுதான் நம்ம அந்த தண்ணி, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு அணை கட்டப்பட்டு அந்த தண்ணி ஓடி வரும்போது அது அந்த அணை அந்த இடத்துல ஒரு திறப்போ ஒரு அடைப்போ அந்த இடத்துல நிற்கும் போது அந்த தண்ணி அதுக்குள்ளேயே சுத்தி கொண்டே இருக்கும். அந்த தண்ணியோட தன்மைகள் நாள்பட்ட தண்ணீராய், பாழடைந்து போன தண்ணீராய், ஒரு காலகட்டத்துக்கு மேல அந்த தண்ணி வெளி வராத முடியாத படிக்க அடைக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த நினைவுகளின் மோதல்கள், அந்த நினைவுகளின் எண்ணங்கள், கிரியைகள் எல்லாமே பாழ்படுத்தப்பட்ட எண்ணங்களாய், கரைப்படுத்தப்பட்ட எண்ணங்களாய், அதாவது பாழாக்கப்பட்ட காரியங்களாய் அது மாறி போகும். அது நாளடைவில் அதுல அத்தனை கிருமிகளும் அத்தனை தன்மைகளும் அதில் நிறைந்து அது குடிப்பதற்கும் எதுக்குமே உபயோகப்படுத்த முடியாத ஒரு தண்ணீராய் அது மாறி போகும். ஏன்னா ஒரு தண்ணீரில ஜீவன் உண்டு என்றால் அது ஓடுகிற ஓடை வழியாக வந்து கொண்டே இருக்கணும். அப்பதான் அனுதினமும் அதுக்குள்ள ஒரு புதிய காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். எங்களது ஒரு காரியங்கள் தேக்கம் அடைகிறதோ அது ஒரு பழைய உணர்வுகளின் சுழற்சியாய் அது மாறி போயிடுது. அந்த சுழற்சியிலிருந்து மீளவே முடியாத ஒரு தன்மையில மாறி போகுது. ஒன்று, அந்த சுழற்சின்றது சுற்றி கொண்டே இருக்கிற ஒரு தன்மை, அது ஒரு நாளும் விடுவிக்கப்படாத ஒரு தன்மைக்குள்ளே கொண்டு போய் நம்மளை மாட்டி விடுகிற தன்மையா இருக்கு. ஏன்னா சத்ருக்கு ஒரு பேர் இல்லையா, அவன் திருடனும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று. எதை திருடுகிறான்? நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, அடையாளத்தை, நம்ம கொண்டு செய்யப்படுகிற ஒரு பெரிய காரியத்தை அவன் திருட தொடங்கும் பொழுது அந்த மாம்சத்துக்கு உட்பட்ட நம்ம சிந்தையை அக்கிரம சிந்தையாய் மாற்ற தொடங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய நினைவுகள், நம்முடைய காரியங்கள், நாம் செயல்படுகிற செயல்பாடுகள் வழியாக தான் எழும்பும். நான் இப்படி செய்தேன், நான் இப்படி கட்டினேன், இப்படி பண்ணேன், என் மூலமாக தான் நான் இதை செய்தேன், நான் என்று நம்மை அறியாமலே தேவனுடைய மகத்துவத்தை தூஷிக்கிறவர்களாகவும் திருடுகிறவர்களாகவும் நாம் மாறி போகும். திருடவும் வருகிறான். எதை திருடுகிறான்? அந்த மகிமையை தன்னுடையதாக்கி கொள்ளுகிறான். யார் மூலமாக? நம் மூலமாக. அவர் சிருஷ்டித்த நம் மூலமாக அந்த மகிமையை தன்னுடையதாய் மாற்றிக் கொள்ளுகிறான். நான் தான் இதை செய்தேன், நான் தான் இதை பண்ணேன், என்னாலதான் இப்படி ஆச்சு, என்னாலதான் குடும்பம் நிற்குது, என்னாலதான் இப்படி காரியங்கள் என்று தன்னை குறித்தே அந்த காரியங்கள் வெளிப்பட தொடங்கும். அப்ப அவன் எதை கொள்ளுகிறான் என்றால் நமக்குள்ளே இதை உருவாக்கின கர்த்தரை அவன் அந்த இடத்துல அது இல்லாமல் அந்த சாயலை கொன்று விடுகிறான். அப்ப அந்த அழிப்பு அப்படின்ற ஒரு காரியம் வரும்போது எப்படிப்பட்ட அழிப்பு உண்டாகிறது என்றால் தேவனுடைய அந்த ரூபத்தை அழித்து தன்னுடைய ரூபத்தையும் தன்னுடைய சாயலையும் அந்த இடத்துல பிரதிபலிக்கிறவனாய் இருக்கிறான். இப்படி ஆகும் பொழுது அவன் அந்த கட்டத்தை தாண்டி, அந்த மனிதன் அந்த கட்டத்தை தாண்டி புறப்பட முடியாதபடி அந்த கட்டத்துக்குள்ளே அவன் சுழன்று கொண்டிருக்கிறவனாய் மாறி போகிறான். சுழல் காற்றில் அடிப்பட்ட ஒரு துரும்பை போல அவன் மாற்றி போகிறான். சுழல் காற்றில் ஒரு விஷயம் மாற்றிக்கொண்டால் என்றால் அது வெளிப்படவே முடியாது, அது வெளியே வரவே முடியாத வாய்ப்பு. அது இன்னும் ஆழ 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 கொண்டு போய் பாதாளத்துக்குள் தள்ளுகிற ஒரு காரியமே தரும். ஒருவரும் அந்த பாதாளத்திலிருந்து ஒன்று மீட்டுக்கொள்ள முடியாதபடி, மீட்டுக்கொள்ள முடியாத இடத்துக்கு போகிற ஒரு காரியமாய் மாறி போகிறது. ஏன் தேவன் இதை சொல்லுகிறார் என்றால், இதை அவர்கள் நினைவு கூர்ந்தாலும் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் போய் சொன்னார்கள். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு தன்மைகள் உள்ள ஒரு பர்சனாலிட்டி கிட்ட, ஒரு மனுஷன்கிட்ட, அவர்கள் யாரா இருந்தாலும் எப்படி என்ன ஆனார்னா, அவர்கள் நாவினால் அவர்கள் இருதயம் தேவனோடு இணைக்கப்படாத இருதயமாய் மாறிவிடுகிறது. அவர்கள் நாவுகளிலிருந்து பொய்யின் ஆவியானவர், பொய்யின் தன்மை வெளிப்படுகிறது. பொய்யின் ஆவியானுடைய தன்மை, அதாவது பொய்யின் ஆவியானவன் சொல்லக்கூடாது, பொய்யின் ஆவியின் தன்மை.
பொய்யின் ஆவியின் தன்மை வெளிப்படுகிறது. அவர்கள் பொய்யின் ஆவியினால் எப்படிப்பட்ட காரியங்களை ஜனங்களுக்கு போதிக்கிறார்கள், பேசுகிறார்கள் என்றால், தங்கள் விரும்புகிற தங்கள் மன விருப்பத்தின்படி கர்த்தர் தனக்கு வெளிப்படுத்தாத ரகசியங்களை வெளிப்படுத்தியதாக சொல்லி, கர்த்தர் தங்களோடு பேசாத காரியங்களை பேசினார் என்று சொல்லி துணிகரமாய் பொய்யின் ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் இந்த பூமியிலே அநேகரை வஞ்சிக்க எழும்புகிறார்கள். வஞ்சிக்கப்பட்டவன் தான் மற்றவர்களை வஞ்சிக்க எழும்ப முடியும். ஒரு வஞ்சிக்கப்பட்ட மனம்தான் மற்றவர்களை வஞ்சிக்கும். அந்த வஞ்சிக்கப்பட்ட மனதுல இருக்கிற இருதயம் கடின இருதயமுடையமா இருக்கும். பாறை போல இருக்கும் அந்த இருதயம். நீங்க எவ்வளோ கர்த்தருடைய வார்த்தையில நீ செய்கிறது தவறு, இந்த காரியம் என்றால் சொன்னாலே அதை துளி கூட ஏற்றுக்கொள்ள முடியாதபடி நிற்கும். அது விழுந்தாலும் அது தன் மீது அந்த காரியம் இல்லை, தான் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் கர்த்தரிடத்துல ரொம்ப உத்தமமா இருக்கிறேன் என்ற நினைவுகளோடு தான் இருக்குமே தவிர, தான் இப்படி விழுந்து விட்டோம், இது நம்மாலதான் உண்டானது அப்படின்னு ஒப்பு கொடுக்க துணியாத ஒரு துணிகரமான இருதயமாய் அது மாறி போகும். அந்த துணிகரம் எப்படிப்பட்ட காரியங்களை நம் உதடுகளில் பேச வைக்கும் என்றால், பொய்களையும் பெருமைகளையும் பேச வைக்கும். அந்த பெருமைகள் தேவனுக்கு விரோதமாகவே, தேவனுக்கு எதிராகவே நிற்க பண்ணுகிற காரியமாய் எழும்பிவிடும். ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம் இது. ஏன்னா இந்த கடைசி நாட்களில் இன்று நாங்கள் அநேக கேள்விப்படுகிற, அநேக ஃபோன் கால்ஸில் கேள்விப்படுற நிறைய விஷயங்கள் எப்படிப்பட்ட காரியம் தெரியுமா? சிந்தையை வஞ்சிக்கிற. தேவன் ஒரு வார்த்தை கடந்த நாட்களில் ஜெபிக்கும் பொழுது அவர் போட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? திருடன் உள்ளே வருகிறான், நிறைய கட்டி கொண்டு ஜாக்கிரதையாயிரு. திருடன் உள்ளே வருகிறான். அப்போ திருடன் எதற்கு வருகிறான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவும். அப்போ அவனுக்கு எங்கே அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது? உள்ளே வருகிறதற்கு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அந்த அங்கீகாரத்தை அவன் எங்கேருந்து பெறான்? அந்த அதிகாரத்தை எங்கேருந்து பெறான்? கர்த்தர் தான் அதை கொடுக்குறார். ஏன் கர்த்தர் கொடுக்குறார் தெரியுமா? ஏன்னா அவர் அதே வல்லமையோடு தன்னுடைய ஜனங்களை அவர் மீட்க வருகிறார். ஒரு பக்கம் எப்பவுமே தேவன் மறைந்திருந்து யுத்தம் பண்ணுகிறவர் அல்ல. யுத்தம் கர்த்தருடையது. எப்பவுமே அவருடைய யுத்தம் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். சத்ரு தான் மறைந்திருந்து பின்னால் இருந்து வஞ்சகமாய் கிரியை செய்வானே தவிர, தேவன் எப்பொழுதுமே முன்னாடி இருந்து தான் காரியத்தை செயல்படுத்துவார். அப்போ எப்பொழுது அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, நீங்கள் ஒரு விஷயம், நீங்கள் எப்பவுமே உலகத்தின் தன்மையில் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்ணோக்கும் பொழுது, உலகத்தின் தன்மைக்குள்ளே ஒரு விஷயம் உங்களுக்கு ஓப்பன் ஆகுதுன்னா, அது ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள்ளே எப்படி கிரியைகளை செய்கிறது என்பது நம்ம அறிந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அநேக நேரங்களில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்கிற பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தின் தன்மைகளில் ஏற்படுகிற அநேக காரியங்களை குறித்ததான அறிவு இல்லாதபடியினாலே அவர்களுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. நாம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. உலகம் மாம்சம், உலகம் உங்களை வெறுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. உலகத்துக்கு நமக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது, அது உண்மை. ஆனா அதே நேரத்தில் உலகத்தினுடைய நிகழ்வுகள் என்ன என்பதை அறிவது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அநேக நேரத்துல அந்த தேவனுடைய அந்த செயல்பாடுகளை உலகத்தின் அதிபதி உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப அந்த உலகத்தின் அதிபதி அந்த உலகத்திலே அதற்கான ஸ்டெப்பை அவன் எடுத்து கிரியை செய்ய, ஆவியின் உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம் இது. அதனால அவன் ஸ்டெப்பை எடுத்து கிரியை செய்ய தொடங்கும் போது நமக்கு எப்படிப்பட்ட ஞானம் உண்டாயிருப்பது அவசியம்னா, இது எதனால நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன காரியம் இருக்கு, அந்த உலகத்தின் தன்மை எப்படி கிரியை செய்து, அப்ப தேவனுடைய காரியங்கள் எப்படி கிரியை செய்துன்றத ஒரு அறிவு, கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு உண்டாயிருந்தால்தான் இதோட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா அது என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாத ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய வருகையும் அவருடைய சத்தமும் நாம எப்படி புத்தி இல்லாத ஸ்திரீகளை போல நிற்கிறவர்களாய் மாறிப்போம். எண்ணெய் இல்லாதவர்களாய், வெளிச்சத்தை பற்ற வைக்க முடியாதவர்களாய், விளக்குகள் அணைக்கப்பட்டவர்களாய், இருளின் காரியத்துக்குள்ளே உழண்டு கொண்டு இருக்கிறவர்களாய் மாறிப்போம். கண் குருடாக்கப்பட்ட, நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்களேன், கண் குருடாக்கப்பட்டவனுக்கு பேர் என்ன? குருடன். மனக்கண் குருடாக்கப்பட்டவன் பேரு. அப்போ ரெண்டு தன்மையான குருட்டுத்தன்மையா அந்த இடத்துல கிரியை செய்யும். அதாவது உலகத்துல ஒரு சரீர கண் குருடாக்கப்பட்டா கூட அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அவன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு, அந்த உலகத்தின் தன்மையை செயல்படுத்தி கொள்றதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதை வழி அவங்க என்ன பண்றாங்க, இந்த உலகத்தை பார்க்க முடியலனாலும் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் தங்களுடைய காரியத்தையும் அவர்கள் சரியாய் செய்கிறவர்களாய் ஞானவான்களே இருக்கிறாங்க. ஆனா மனக்கண் குருடாக்கப்பட்டவனுடைய நிலைமை என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப மோசம். சத்ரு தன்னை ஆட்கொண்டு இருக்கிறான் என்பதே தெரியாதபடி வஞ்சிக்கப்படுறது தான் மனக்கண் குருடாக்கப்படுற காரியம். அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம்.
அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னா, கர்த்தர் தன்னோடு கூட தான் இருக்கிறார், கிரியை செய்கிறார் என்று சொல்லி சொல்லி சொல்லியே உங்களை பாதாளத்துக்குள் தள்ளுகிற ஒரு காரியம். ஏன்னா மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ ஆவியின் சிந்தை உங்களுக்குள் வந்தால் மட்டும்தான், உங்கள் சிந்தை ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ள போனா மட்டும்தான் உங்க சிந்தையிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, உங்க சிந்தையின் மூலமாய் வெளிப்படுகிற சரீரத்திலிருந்து நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையாய் வெளிப்படும். அது ஜீவனை உண்டாக்கும். அடுத்தவர்களுடைய இருதயத்துக்குள்ள சிந்தைக்குள்ள ஒரு விடுதலை உண்டாக்கும். அந்த நாவில் புறப்படுகிற அந்த வார்த்தை அடுத்தவர்களோட, நீங்க கேட்கிறவர்களுடைய இருதயத்தை திறக்கும். அது ஒரு சமாதானமான ஒரு வார்த்தையா இருக்கு. சமாதானம், நீ சமாதானமா இருப்பன்னு இல்லை, மரண பயத்துக்கு விலக்கி நிற்கிற ஒரு காரியமா இருக்கும். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்றாங்க. ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவர்கள் சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, தனக்குள்ளே அத்தனை மரண பயங்கள் இருக்கிறது, பயத்தின் ஆவி தனக்குள்ளே கிரியை செய்கிறது, தன்னால் அதை மீட்டுக்கொள்ளவே முடியல, என்ன நடக்கும்னே தெரியல. அந்த சிந்தை முழுவதுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறாங்க. கர்த்தர் எத்தனையோ தருணத்தை கொடுத்தார். கர்த்தர் சொல்லும் போதே சொன்னார், ஆவி ஆத்மா சரீரம் சிந்தையை ஒப்புக்கொடு. ஏன்னா அந்த சிந்தையை மீட்க கூடாதபடி சத்ருவோட போராட்டம் அதுல கிரியை செய்து, அப்ப அந்த இடத்துல மீட்பர் அதை மீட்டு கொண்டு அவர் தன்னுடைய வல்லமை அதன் மூலமாய் வெளிப்படுத்தணும். அவர் வெளிப்படுத்தும் பொழுது அது அதற்குரிய சாத்தியக்கூறுகளே இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்று உலகத்திலே நடக்கிற அநேக காரியங்களை பார்க்கும் பொழுது அவர் சொன்னதை அவர் சொன்னபடி செய்து முடித்தார், செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா இந்த கண்கள், மனக்கண்கள் திறந்தால் மட்டும்தான் நம்ம என்ன அறிஞ்சு கொள்ள முடியும்னா, நீங்கள் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியும், ஒரு வெற்றியின் வாழ்க்கை வாழ முடியும். நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ, எதையெல்லாம் நீங்கள் எதுக்கெல்லாம் அடிமைப்பட்டிருந்தோமோ அத்தனையிலுமே தேவனுடைய கரம் இறங்கி கிரியை செய்த நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தராகிய இயேசு அத்தனையிலுமே நமக்கு உதவி செய்கிறதையும், அவர் நின்று யுத்தம் செய்கிறதையும், யுத்தத்தில் வல்லவராய் அவர் எழும்பி கிரியை செய்கிறதையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நம்மளால் அதை அறிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா தேவன் சொல்றார், அவர் எழும்பி வருகிறார், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல இருக்கிறது, அப்பொழுது நாம் கர்த்தரை அறிகிற அறிவை அடைந்து அவரை பின்தொடருவோம். நமக்கு என்ன ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா, கர்த்தர் யார் என்பதையும், அவர் பராக்கிரமம் என்ன என்பதையும், அவர் வல்லமை என்ன என்பதையும், அவருடைய பலன் என்ன என்பதையும், அவர் ஞானம் என்ன என்பதையும் அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில சமுத்திரம் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி எப்பொழுது கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறதோ அப்போ அது புதிய பூமியாய் மாறுகிறது, அதில் சத்தியம் உழைக்கிறது, அதில் நீதி எழும்புகிறது, அவருடைய ரட்சிப்பின் கனி உருவாகிறது, அவருடைய பூர்ண ரட்சிப்பதிலே வெளிப்படுகிறது, அவருடைய பூர்ண மகிமை அதில் தங்கி இருக்கிறது, அவருடைய பூர்ண விசுவாசமுள்ள சந்ததி எழும்பி தங்கள் நாவினாலும் தங்களுடைய வாயினாலும் புறப்படுகிற வார்த்தையினாலே ஜீவனை உண்டு பண்ணுகிறார்கள். அப்ப ஜீவ நதி அதிலே புறப்படுகிறது, ஜீவ வெளிச்சம் அதிலே எழும்புகிறது, ஜீவ அப்பமாகிய அவருடைய வார்த்தை பிற்க அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அப்ப அந்த புதிய பூமியின் தன்மை முழுவதுமே தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது. தெளிந்த ஆவியானுடைய தன்மை அதிலே கிரியை செய்கிறது. எத்தனை காரியங்கள் அதுக்குள்ள இருக்குது. உலக ஞானத்தை அவருடைய ஞானம் எழும்பி பைத்தியமாக்குகிறது. அப்ப இந்த சந்ததி தான் சிருஷ்டிக்கப்படுகிற சந்ததி, அவருடைய வார்த்தையினாலே. ஏன்னா கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடைய வித்தினால் அது சிருஷ்டிக்கப்படுகிற சந்ததி. தாய் தகப்பனுடைய விருப்பத்தின்படி இச்சையின்படி பிறப்பிக்கப்படுகிற அத்தனையிலுமே அந்த இச்சையின் தன்மைகள் ஒளிந்து கொண்டேதான் இருக்கும், அந்த தீமையின் பிரமாணம் இருந்து கொண்டேதான் இருக்கும். அப்ப தேவனிடத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய வித்தினால் பிறப்பிக்கப்படுகிறது. பரிசுத்த வித்து என்று எழுதப்படும், அது நீதிக்காக பிரித்தெடுக்கப்படும், அது நியாயமும் தேவனுடைய வல்லமையும் மாத்திரமே பிரகாசிக்க வல்லமை உள்ளதா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளே நம்மை அவர் நிறுத்தி நம்மை செயல்பட வைக்கிறார். ஏற்கனவே சொன்னது போல இனி பூமியில 2 கூட்ட ஜனங்கள். ஒரு கூட்டம் அவர் சத்தியத்திற்காக கீழ்ப்படிந்து அவர் சத்தியத்தினால் நடத்தப்படுகிற, சத்தியத்தை பூமியிலே விதைக்கிற கூட்டம். இன்னொரு கூட்டம் அநியாயத்தினாலே சத்தியத்தை அடக்கி வைத்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிற கூட்டமாய் ஒரு கூட்டம் எழும்போம். நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த எச்சரிக்கை அவரிடத்திலிருந்து புறப்படுகிறபடினால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏன்னா ஆட்டு மந்தைக்குள்ளே ஓநாய்களை அனுப்புகிறவரும் அவர் தான். அது பீரிட்டு போடும் பொழுது, நம்முடைய ஆத்துமாக்களை பச்சிக்கும் பொழுது
நம்மை காப்பவர் யார் என்பதே நமக்கு தெரியாது. அதனால தான் அவர் மேய்ப்பர், அவர் வருகிறார், என் ஆடுகளை நானே மேய்ப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் ஆடுகள் அவரால் மேய்க்கப்படும் பொழுது அது அமர்ந்த தண்ணீர் அண்டையில், அமர்ந்த நீரோடு அண்டையில் சத்தியத்தை மேயும், அவருடைய வார்த்தையை மேய்ந்து கொள்ளும், அவருடைய வல்லமைக்குள்ளே அது பரிகரிக்கும், அவருடைய சுகத்துக்குள்ளே அது இருக்கும், அவருடைய எல்கைகளுக்குள்ளே அது இருக்கும். நாம் அவருடைய எல்லைக்குள் இருக்கிறோமா? அவர் எல்லையை விட்டு வெளியே இருக்கிறோமா? நம்ம நிதானித்து அறிந்து கொள்ளுவோமா? ஏனென்றால் இந்த நிதானிப்பு நமக்குள்ளிருந்து துவங்கினால், நம்மை நாமே நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்படும். அப்ப நம்மை நாமே நிதானித்து அந்த காரியத்தை நம்ம செயல்படுத்தினோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். அந்த நிதானிப்பு இல்லாமல் அந்த அவசரமும் அந்த உணர்ச்சியும் வெளிப்படுமானால் நம்ம கிட்ட இன்னமும் மாம்சத்தின் கிரியைகள் தான் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதனால் அவருடைய வல்லமையினால நம்ம அவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமானால், அவர் எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அவர் அந்த சத்ருவாகிய மரணத்தை சிலுவையினாலே ஜெயம் கொண்டு பாதாளத்தை அவர் வென்று எழும்பி அந்த ஜெயம் எடுக்கிற வல்லமையினாலே நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாரோ, அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அந்த அதிகாரம் நமக்குள்ளே கிரியை செய்யும்போது மரித்த எலும்புகள், மரித்தவைகள் யாவும் உயிரடையும். நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் எல்லாவற்றிலும் உயிரடைவீர்கள், ஜீவன் உள்ளவர்களாய் எழும்புவீர்கள். ஜீவன் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கும். ஜீவாதிபதி நமக்குள்ளே எழும்பி கிரியை செய்கிறவராய் மாறுவார். ஜீவனுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து இயேசு நமக்குள்ளே கிரியை செய்கிறவராய் மாறுவார். அப்ப இதுவரைக்கும் மரணத்துக்கு அதிபதியாய் இருக்கிறவனை மரணத்தினாலே அவர் பரிகரித்து அவனை முடித்து ஜீவனுக்கு அதிபதியாய் அவர் எழும்புவார். அந்த ஜீவனுக்கு அதிபதி நமக்குள்ளே வரும்பொழுது சகலமும் அவருக்கு கீழாக்கப்படும், அவருடைய பாதங்களுக்கு கீழாக்கப்படும், அவருடைய அக்கினி பாதங்களுக்கு சகலமும் கீழாக்கப்படும். அவர்களுடைய யோசனைகள், ஆலோசனைகள், துன்மார்க்கனுடைய யோசனைகள் யாவும் சங்கரிக்கப்படும். கர்த்தரே தேவன் என்று அவருடைய நாமம் உயர்த்தப்படும். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், அவருடைய நாமம், அந்த நாமம் எழும்பும். அந்த நாமத்தின் தன்மைகளை ஒவ்வொரு ஜனங்களும், அவருடைய முத்தரிக்கப்பட்ட ஜனங்கள், அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஜனங்கள் உணர்ந்து கொண்டே வருவார்கள். அதாவது அந்த உணர்வுன்றது ஒரு நாளில் தோன்றுகிற ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அது வளர்ந்து 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 பூரணமாகிற ஒரு விஷயத்துக்குள்ளே கடந்து வருவார்கள். அப்படிப்பட்ட பூரணமான சந்ததி தான் அவருடைய சந்ததி. அப்படிப்பட்ட பூர்ணமான சந்ததி தான் அவருடைய யவனஜனம். அப்படிப்பட்ட பூர்ணமான சந்ததி வெளிப்படுவதை குறித்து தான் அவர் இவ்வளவு நாள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்த தொடங்கிட்டார்னாலே அந்த ஜனம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டது என்று அர்த்தம். அந்த ஜனம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியாது, ஆனா அந்த ஜனத்தை அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார் என்பது அர்த்தம். அவருடைய யவன சந்ததி அது விடியற்காலத்து வெளிப்பை போல எழும்புகிற சந்ததி, முதல் பணியினால் தன்னை நனைத்து கொள்ளுகிற சந்ததி, அவரிடத்தில் விருந்து வானம் திறக்கப்பட்டு அவருடைய அப்பத்தினால் திருப்தியாகிற சந்ததி, கீழ்காற்றினால் காடைகளை திருப்பி அவருடைய சமூகத்துக்கு நேராய் அவருடைய மனலத்தனையான காடைகளை அவர் பக்கம் திருப்புகிற சந்ததி, தன் வார்த்தையின் வல்லமையினால் செங்கடலை 2ஆக பிளக்கிற சந்ததி, யோர்தானில் உள்ளங்கால் படும் பொழுதே அது புரண்டு அது வழிவிடுகிற சந்ததி, மலைகளை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லுகிற வல்லமையுள்ள சந்ததி, நதிகளை பார்த்து வற்றிப்போ என்று சொல்லுகிற வல்லமையுள்ள சந்ததி, வடக்கை நோக்கி கொடு தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்ல அதிகாரமுள்ள வார்த்தையை கொண்ட சந்ததி. நீங்கள் எவைகளை பூமியிலே கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்படும், எவைகளை பூமியிலே கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும் என்று சொல்லுகிற சந்ததி. வார்த்தையில் வல்லமை பெற்ற சந்ததி, வல்லமையின் சந்ததி, வல்லமையின் தலைமுறை எழும்பும். அந்த வல்லமையின் தலைமுறையிலே உங்களையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார் என்றால் நமக்குள்ளே நம்மை உயிர்த்து ஆராய்வது அவசியம். எப்பொழுது இந்த வல்லமையின் சந்ததி, இந்த யவன சந்ததி வெளிப்படுகிறதோ, இந்த ஜனங்கள் வெளிப்படுகிறார்களோ, நியாய தீர்ப்பும் வெளிப்படும். அவருடைய அக்கினியினால் அவர் நியாய தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. சிருஷ்டி அந்த நியாய தீர்ப்பை அடைந்து கொண்டிருக்கிறது. அவர் ஜனங்களுக்குள்ளே இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடினால் அதை நமக்கு எச்சரிக்கையாய் கொடுத்து கொண்டிருக்கிறார்.
எச்சரிக்கைக்கு நாம் மனம் திரும்பி நம்மை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிவோமானால் வரும் கோபத்துக்கு நம்மை தப்புவித்துக் கொள்ள முடியும். எச்சரிக்கையின் சத்தத்தை கேளாதபடி தங்கள் காதுகளை அடைத்து கீழ்ப்படியக்கூடாதபடி தங்கள் இருதயங்களை முரட்டாட்டம் உள்ளவர்களாய் கடினம் இருதயங்களாய் மாற்றுவீர்களானால் இதோ உங்களுக்கு நேராய் வருகிற வார்த்தையை அசட்டை பண்ணி புறந்தள்ளி போட்டீர்களானால் கர்த்தரும் உங்களை புறந்தள்ளி போடுவார். புறம்பான இருளிலே தள்ளப்பட்டவன் ஒரு காலமும் அவருடைய வெளிச்சத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. இதுவே காலம், இதுவே ரட்சணிய நாள், இதுவே நேரம், இதுவே வேலை. அவருடைய வேலை நம்மண்டை வந்தது. நம்ம ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, எங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாளிலே கூட எங்களை நாங்களே உய்த்து ஆராய்ந்தால் நாங்கள் நியாயம் தீர்க்கப்படும். எங்களுக்குள் உமக்கு பிரியமில்லாத வேண்டாத சிந்தனைகள், அக்கிரம நினைவுகள், எங்கள் சரீரத்திலே முத்தரிக்கப்பட்ட பாவங்கள், எங்களுடைய அணுக்களிலே முத்தரிக்கப்பட்டிருக்கிற பாவங்கள், சாபங்கள், வேண்டாத விருப்பங்கள், இவையா எல்லாவற்றையும் ஆணி பாய்ந்த உடைய இரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியானுடைய வல்லமையினாலே முழுவதுமாய் சுத்திகரித்து ஜெயம் எடுக்கிற சந்ததியால் எங்களை மாற்றுவீராக. உமக்குள் உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட எவன சந்ததியால் எங்களை எழுப்புவீராக. இதை உணர்கிற விருத்த சேதனம் அடைந்த இருதயங்களை ஞான இருதயம் உள்ளவர்களாய் எழுப்புவீராக. அவர்கள் கண்கள் தெளிவிக்கப்பட்டதுமாய், மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட கண்கள் தெளிந்த கண்களாய், வெளிச்சத்தின் கண்களாய் மாறட்டும். கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடுகிற நாவுகள் எழும்பட்டும். கர்த்தர் ஒருவரே மகிமைப்படுவீராக. நம்முடைய வல்லமையில கர்த்தரை எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். God bless you. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.